அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஜீவனை கொடுத்தார், அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சாதித்தார் என்பதை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இரண்டாவது, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தும் அவர் வெகு சீக்கிரத்திலே நம்மை விடுதலையாக்க போகின்றார். அதாவது நான் சொல்வதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்தே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று ரட்சிப்பை மூன்றாக பிரிக்கலாம். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தபடினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈவை பெற்ற நமக்கு மூன்று சம்பவங்கள் நடக்கிறது. ஒன்று, எது கடந்த காலத்தில் என்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கடந்த கால எல்லா பாவங்களுக்குரிய தண்டனையை இயேசு அனுபவித்து விட்டார். ஆகவே நாம் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியதில்லை, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததினாலே அவர் தம்முடைய கிருபையை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அவர் தம்முடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஆகவே சத்தியத்தையும் கிருபையையும் கொண்டு நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை பயன்படுத்தி கொண்டு பாவத்தின் வல்லமையை நம்மால் மேற்கொள்ள முடியும். அதாவது பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, மிக முக்கியமாக, ஒரு நாள் வரப்போகிறது, அழுகை இல்லாத, கண்ணீர் இல்லாத, வருத்தம் இல்லாத ஒரு அற்புதமான உலகத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போக போகிறார். பாவத்தின் பிரசன்னமே அங்கே இருக்காது. இதைதான் எதிர்காலம் என்று சொல்லுகிறேன். கடந்த காலத்தில் விடுதலையாக்கினார், நிகழ்காலத்தில் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அந்த எதிர்காலம் என்பது பாவத்தின் பிரசன்னமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு உலகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆகவே இதை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசுதான் ஒரே வழி. வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் முடங்கும். இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற போது, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது, இரட்சகராக ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொள்கிற போது, உங்களுக்கு இந்த சிலுவையின் நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். இயேசுவை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். God bless you.